நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம். உணர் செப்பல் இங்க பாருங்க. ஏய் ஜெமி, தேங்க்யூ. நாங்கள் பஸ்ஸில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து தியேட்டருக்கு போய்ட்டு டிக்கெட் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். டிக்கெட் எடுத்தாச்சு. தலையில் போட்டிருக்கதா ஹைலைட்டே. ஹாய் சொல்லுங்க. ஹாய். சந்தியா மாதிரியே அந்த பொண்ணு அப்படியே சந்தியா மாதிரியே இருக்கு. எங்கள் ஹரியனாக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிற நியூஸ் வந்து சொன்னாங்க என்கிட்ட. ஹாய் கைஸ், இங்கே பாருங்கள் டே 2. காலையில் ஏஞ்சதுமே மம்மி வந்து எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து பருத்தி பால் வந்து கிண்டிகிட்டு இருக்காங்க. எப்படி மம்மி செஞ்சீங்க? பருத்தி கூரை போட்டு அரிசி பால் எடுத்து அது அப்புறமா கற்பட்டி பாவு காய்ச்சி வச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கிண்டிட்டு இருக்கேன். சுக்கு ஏலக்காய் போட்டு பண்ணிட்டு நாங்கள் வந்து காலையிலேருந்து தூங்கி இப்போ தான் 9:30 போல் எழுந்திருக்கோம். மம்மி விடிய இருந்து இது எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இது பண்ணிட்டாங்க, இட்லி, இங்கே சாதம் இட்லி எல்லாம் சமைச்சு வச்சுட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் வந்து நான்வெஜ் மட்டும் இல்லை, இருந்திருந்தால் நாங்கள் ஏஞ்சி சாப்பிட்ருந்துருக்கலாம் போல். ஆமாம், ஏஞ்சி நான் வந்து சாப்பிட்ருந்துருப்பேன் இப்போ இருந்துச்சுன்னா. மம்மி வந்து வாங்க போகிறாங்க கடைக்கு. அடுத்தானே மம்மி? என்ன வாங்க போகிறீங்க? இது சிக்கன் மட்டன். சிக்கன் மட்டன் ரெண்டும் வாங்க போகிறாங்க. சூப்பர். நம்ம வந்து ஜாலியாக சாப்பிட வேண்டியதுதான். ஜாலியாக சாப்பிடலாம். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் சீன் பார்ப்போம். அப்புறமே ஊற்றுவீங்களா பால்? பால் கட்டி போதும்ல. It's done. Appanache. அவ்வளோதான் முடிஞ்சு. இட்லி இருக்கு பாருங்க. இட்லியை வச்சாச்சு. இட்லி முடிஞ்சு. குழம்பு வைக்கணும். சோறு வச்சாச்சு, சாதமும் வச்சாச்சு. இட்லி வேணும்னா இட்லி சாப்பிடலாம், சாதம் வேணும்னா சாதம் சாப்பிடலாம். அங்கே ஒருத்தவங்க நைட்டி போட்டதுனால இங்கே வரமாட்டாங்க. நான் வீடியோவில் காமிச்சு கொடுத்துருவேன்னு. ஆமாம், டெய்லியும் கிடைக்கும் எனக்கு. காமெடியெல்லாம் எடுத்து போட்டேன்னா யோசிச்சு எஸ். வினியும் மம்மியும் கடைக்கு போகிறாங்க. நீயும் போறியா? ஜமீமாவும் போகிறா. இங்கே பாருங்க கைஸ், காலையிலே சத்து மாவுலாம் அரைச்சி வச்சுருக்காங்க. விடிய இதான் வேலை அம்மாவுக்கு. நல்லா மணக்குதுடி. ஆமா, அம்மா கூட இருந்தா எனக்கு டெய்லி கண்டென்ட் தான். நேத்தி கொஞ்சம் வந்து மைண்ட் மாறி இருந்ததுன்னா நாங்கள் கேரளா கன்னியாகுமரி பீச்சு அந்த மாதிரி எங்கன்னா கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆமா, எத்தனை மணிக்கு பிளான்? அதுவும் நைட்டு 12:30 மணிக்கு பிளானு. பொங்கல் லீவுக்கு அங்கே பொங்கல் வச்சிருவாங்களே என்னையா? பொங்கல் லீவுக்கு வந்துருந்தேன்னா பொங்கலுக்குள்ள தான் போட்டிருந்தேன்ல. பொங்கல் வச்சது போடல, ஆனால் மறுநாளுக்குள்ளதெல்லாம் போட்டேன். ஏன்னா பொங்கல் அன்னைக்கெல்லாம் சரியான வேலை. ஆமாம், சாரி போட்டிருந்தேன். இல்லை, பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணோம்? பொங்கல் அன்னைக்கு ஒன்றுமே பண்ணலாமா? மறுநாள் இதுக்கு தான் கோயிலுக்கு போனோம். ஆமாம், அது தாஜ்மஹால்லாம் போனோம். நாங்கள் போனது வந்து எங்கள் குலதெய்வ கோயில் சேவுடையார் ஐயனார் சொல்லிட்டு. அது தாஜ்மஹால் எங்கள் ஊரில் தான் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். கைஸ், இங்கே பாருங்க என்ன லெட்டர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. நம்மளோட ஆமாம் மில்கி பார்ல நம்ம ஜெமி வாங்கிட்டு வந்திருக்கா. ஜெமிக்கு தான் எல்லாம் விதமாக கிடைக்கும். கிண்டச்சாய் கிடச்சிச்சு. கிண்டச்சாயில் பொம்மையெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து இது ஆமாம் இப்படி கிடச்சி அதை நாங்கள் உடைச்சிட்டோம். இங்கே பாருங்க கைஸ், இந்த கப்பு வேணுமா? இப்போ
இல்ல இந்த கப்பு வேணுமா? அது இந்த கப்பு தான் ஜெமி கப்பா. சரி எல்லாரும் குடிக்க அவரோட இந்த கப்ல சரி வா, ஏதாச்சும் எந்த கப்பாவது எடுத்துட்டு வா. பாடி அது பெரிய பாக்க வச்சிருக்கு. நீ வேற எதுல குடி. தப்புன்னு சொல்லுங்க பாரு. நான் எதுல குடிக்க? நான் எதுல குடிக்கியா? கப்பு கிலோ வா அந்த கப் எடுத்துட்டு வா. சரி வா. வா. நீ கையில் வச்சிருக்கிறதே நல்லா தான் இருக்கு. வா, ப்ளூ கலர்ல கோடு போட்டுக்கலாம். வா. சூப்பரா இருக்கு. சூடாச்சு நல்லா இருக்கா? சொல்லுவா. அப்படியே இங்கே போனோம்னா நம்ம மம்மி வந்து அவ்வளோதான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் கட்டிங் வெட்டிங் போட்டுட்ருக்காங்க குழம்புக்கு. ஆமாம், கட்டன்னு வச்சுருவாங்க. இப்போ மட்டன் குழம்பு சாலி. சத்தியமா சூப்பரா இருக்குமா? சூப்பராக இருக்கா? நல்ல டேஸ்ட். இன்னும் குடி. நாட்டு சக்கரை குடி. எனக்கு பிடிச்சி குடிவா. அவ்வளோ. சரி அதை வேற கட்டி பிடிச்சிக்கலாம். வா. இட் இஸ் சத்தியமா சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்ட். வாவ். ஆமா, வேற லெவலு. கப்பு எந்த கப்பு? இந்த கப்பா? இந்த கப் சூப்பர். சூப்பர். வா. அவ்வளோதான். வாஷ் பண்ணிக்க. சரி வா. எப்போ ஆட வை சோத்ரே. சரி தா வாஷ் பண்ணிக்கோ. ஆமா, வாஷ் பண்ணிக்கோ. அதான் ஏமா புடி கப்பு. சூப்பர். ஜெமி வா. என்ன பண்றா அவ? ஜெமியும் குமியலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. வா அம்மா அக்கடா. வா ஜெமி. பறந்து போய்டா வந்து குடி வா. மடில வா. கிளாஸ் அப்படியே இருக்கு ஜெமி. குடி. இந்த குடி. என்ன பறந்து போயிட்டு? எடுத்தாரே குடி. சூப்பரா இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணுங்க गाइस. கூடிய சீக்கிரம் ஜெமியோட சேனல் ஓபன் ஆகும். அப்புறம் அவ்வளவுதான். ஜாலிடா. ஃபேமஸ் தான். சீரியல்லாம் கூப்பிடுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான். பாட்டு பாட கூப்பிடுவாங்க. ஆமா, பாட்டு பாட கூப்பிடுவாங்க. கண்மணி உன்னை இத ஸ்கிப் பண்ணிருங்க गाइस. இத ஸ்கிப் பண்ணிருங்க. அப்புறம் காப்பிரைட் போட்டுருவாங்க. காப்பிரைட் போட்டுருவாங்க. இல்ல நான் பாடுனா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா காப்பிரைட் போட்டுருவாங்க. அதனால பாட முடியாது. பாருங்க. அப்படியே அடி தங்கம். பாடக்கூடாது. நம்மளே பாடினா கூட அது காப்பிரைட் விழும். ஆமா, நம்மளே ஏதாச்சும் பாட்டு பாடினா கூட விழும். அது விழாது. அப்ப நம்ம பாட்டு பாடுவோம். நம்மளே ஏதாவது ஒரு பாட்டு பண்ணா அது விழாது. ஆனா அந்த மெட்டுல அவங்க போடுற மியூசிக்ல எல்லாம் நம்ம பாடணும். அந்த சினிமா பாட்டுலாம் பாடணும்னா காப்பிரைட் விழுந்துரும். எங்க அம்மா இதெல்லாம் இன்ஸ்டால இல்ல, யூடியூப்ல. இன்ஸ்டால இந்த வீடியோ வேணாலும் போட்டுக்கலாம். போடுறாங்க. அது வந்து யூடியூப்க்கு அசஸ் பண்ற சாங் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம பாடணும்னா அது காப்பிரைட்ல விழுந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. காப்பிரைட்னாமா இன்னொருத்தவங்க பாட்டு, அது வந்து அவங்களுக்கு சொந்தமான பாட்டு, அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ரெவென்யூல அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம ஐடியா வந்து பிளாக் பண்ண வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆயிடும் ரிப்போர்ட் பண்ணி. எங்க அம்மா இந்த மாதிரிலாம் முந்தில இருந்தே எனக்கு தந்தாங்கன்னா நான் வந்து வண்ணம் வச்சிருக்கேன் போல. தோசை வந்து ஊற்ற போகிறோம். வினி அவங்க மம்மி எல்லாரும் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து வினி தான் ஊற்றிட்டு இருந்தா. இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க காரணத்தினால் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். வாங்க தோசை ஊற்றலாம். ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆயிரம் பிரச்சனை இவனுக்கு. நீ எப்படி சொல்லிருக்க நான் பாக்க. நீ குண்டா சுட்டுருக்க. நான் பத்தி எவ்வளவு ஒல்லியா சுட்டுருக்கேன். இது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். செத்து குண்டா ஊற்றினா குழம்பு ஊற்றி தின்ன முடியும். மூஞ்சில அடிச்சிருக்கேன். மூஞ்சில அடிச்சிடும். மூஞ்சில
கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கிட்டு வந்திருந்தோமா, அந்த அல்வா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்போயே வந்து ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. சுட்ட சுட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம். இதோட டேஸ்ட் பார்ப்போம். சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது. சாப்பிட்டதுமே வாய்க்குள்ளே ஃபுல்லாக மெல்ட் ஆகுது. செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், வீடியோ எடுக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. செம்ம சூப்பராக இருக்குங்க, செம்மையாக. அது ஒரு மாதிரி ஆகுது பாரு. சத்தானே எனக்கு இப்படி வச்சுட்டு கைஸ் அவ்வளோதான், நம்ம மட்டன் வச்சாச்சு. சூப்பர். இனிதான் மட்டன் குழம்பு வச்சிருக்கா பாருங்க கைஸ். ஆமாம், பாதியில் இருக்கு லூடோ பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஜெமிக்குட்டி. இப்போதைக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது, முடிச்சு ஃபினிஷிங் ஆகும் போது பார்ப்போம். நான் வந்து இது அந்த குப்பி மட்டும் தான் செய்வான்னு பார்த்தேன், எல்லாமே செய்கிறா கிளேலேயே. என்ன ஜெமி? அவ்வளோதான். எனக்கு தோசை. எனக்கு வந்து தோசை. சூப்பர் வினி. ஓகே சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் அப்பதான் நல்லா சாப்பாடு கிடைக்கா? அதனால டெய்லிக்கும் இவ வரும்போது எனக்கு கூட்டிட்டு வரணுமா? கவலைப்படாத, 2 நாள் தான். ஒரு வாரம் ஆயிட்டுனா எங்க அம்மா பழைய வீட்டுல பத்தி போட்டுருவாங்க, எவன் நின்று இருக்கணும். ஆமா, அப்புறம் வீட்டோட ஐக்கிய போயிடும். அபி காணும். அபி என்னாச்சு? வரல. ஃபோன் அடிச்சாளா? அப்படியா? ஏன் வரல? இப்பதான் வேலை முடியுது போல, அடுத்த 4 மணிக்கு அடுத்து வருவோம். அப்படியா? அபி ஃபோனில் பேசுவேன். நேற்று தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தனே அவளை. வரேன்னு சொன்னா இன்னைக்கு. சரி, நம்ம காலைக்கு தான். ஒரு நேரத்துக்கு தான் ஆச்சு. பருப்பு குழம்பு வச்சு கூட்டு வச்சு அப்புறம் நெய் சூப்பராக இருக்கும். பருப்பு குழம்புக்கு நெய் விட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். மதியானத்துக்கு என்னலாம் மதியானத்துக்கு வச்சு கூட்டு ஃப்ரை பண்ணுவியா? நான் ஃப்ரை பண்ணுவா, கொஞ்சம் தருவியா? கோயில்லையா போலையா இன்னும் நீங்க? ஐயோ, புதுமா பிள்ளைக்கு ரப்பப்பரே சுதனன் எனக்கு போட்டோம். உங்களுக்கு ஆகும்னு இப்படி தெரியாம போச்சே. போட்டோ அனுப்பிச்சு விடுங்க. போட்டோ. ஹாய் गाइस, இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டு பப்பி அண்ணே என்ன விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? நானும் வந்திருப்பேன்ல. எந்திருக்கா கீழ இருந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கீங்க. போங்கண்ணா. இந்த பொண்ணு வருமானே தெரியல, நாங்க கூப்பிடுவோம் தெரியல. போன டைம் தெரியுமா? இவரு இப்போ இவரு 4 பேர் தான் இருக்கீங்க. போய் எல்லாரும் வெளில இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஏதோ ராவு கிழமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரிண்ணா. காமிங்க.
அப்பயே நமக்கு டும் டும் டும்னா உள்ள போய் எங்களுக்கு வந்து டும் டும்னா வச்சாங்க அப்படி. நல்லா நாங்கள் வந்து நெயில் பாலிஷையும் இந்த ஐலைனரையும் வச்சு கையில் ஆர்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆர்ட் பண்ணிட்டா. இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். ம் என்னது இது விளாடுவியா? நல்லா இருக்குமா இது மாதிரி? நல்லா இருக்கு. நான்லாம் பண்ணுவேன், எங்கள் வீட்டில் தான் அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு பண்ணணும்னு வச்சுக்க சொல்லியை முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. ஓ நார்மல் ட்ரெஸ்ஸில் சொல்கிறியா? எப்படி இட்டு இவன் என்னடி ஒரே சைனீஸ் இங்கிலீஷ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா? இவன் காட்டுறது எதுவும் எனக்கு புரிய மாட்டுது. தேரே பீனா ஆமாம் நல்லா இருக்கு. நானும் ஜெம்மியும் ஈவினிங் ரீல்ஸ் பண்ணுவோம். ஜெம்மி அழகாக கிளம்பி வரியா பண்ணுவோம். பாதாம் பாதாம் யாரம்மா? பிடிஎஸ். பிடிஎஸ் பிடிக்குமா? குழம்புல அரைச்சி ஊற்றுனீங்களா? ம் அந்த பருத்தி பால்கா? ம் ம் ஆ ஆ மூளைக்கு நல்லது இல்ல. ஆமாம் ஆமாம் பிடிக்கிறது எல்லாமே அதில் 7 வருதா? என்ன பண்ணுதா கைகாமி? பாட்டு விட்டியோ? நம்மளும் சும்மா போடுவோம். சரி இது மட்டும் நான் பண்ணுறேன். அடுத்த ஹேண்டுக்கு நீ பண்ணு. கீழே கிடந்து அவன் அதெல்லாம் நம்பிடுவான். கீழே தானே படுத்திருந்தேன், தெரியாது. ஆஹா இந்தா விக்கி கிட்ட மாட்டிக்கிட்டனா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ தான் வீடியோ கால் பண்ணாதான். வீடியோ சொன்னேன். இந்தாடி ஜெம்மி ஆர்ட் பண்ண போகிறா பாருங்க. இதான் என்னோட ஆர்ட். நான் வந்து இது பண்ணேன். ம் பார்த்தியா? இப்போ தான் கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ தான் வீடியோ காலே பண்ணாங்க. கோயிலில் இருக்காங்க. ஊருக்கு போயிடுவாங்க. இப்போ வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கள் ஊருக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. அண்ணன் வீட்டுக்கே போயிடுவாங்க. அவங்க அம்மாலாம் ஏற்றுப்பாங்க. என்ன நாளை திட்டுவாங்க, வாங்கிக்க வேண்டியதான். கல்யாணம் பண்ணிட்டாங்க, தலையே கட்டி முடிச்சாச்சு. மஞ்சள் கயிறு. மல்லித்தூள் ம் சரி. சூப்பர். லூடோ விளாடுவோம். பட்டாங்க குடிப்போம். அது அப்போ தான் நம்ம அழகாக தெரியும். லைட் போட்டால் தான் நாங்கள் அழகாக தெரியும். என்ன இந்தா லூடோ. இப்போ நாங்கள் வந்து லூடோ விளாட போகிறோம் கைஸ். இப்போ வந்து இந்த மொபைலில் வந்து நாங்கள் லூடோ ஏற்றிருக்கோம். இது எப்படி ஓப்பன் பண்ணு? கூகுள்லையா? கூகுளில் ஓப்பன் பண்ணணுமா? குடிச்சு முடிச்சிட்டியா? இல்லை ஏப்ரல். இது வராதா? ஏப்ரல் 17.
ம் அவ்வளோதான் லூடோ விளையாட போகிறேன் கைஸ். நேற்று செஸ்ஸில் 2 வாட்டி நம்மளை தோக்கடிச்சிட்டா, இன்னைக்கு லூடோவில் இவ்வளோ தோக்கடிக்கிறோம். என்னது என்ன பண்ணணும்? இல்லை அவங்க வந்து நம்ம வாய்ஸ் அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும், அதனால தான். இது என்ன இந்த பொண்ணு போயிடுது. அப்போ ஒன்னொருத்தட்டு விளையாடுவோம். ஹீரோவில் மேட்ச் விளையாடுவோம் 2 பேரா. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க கூட விளையாடுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்ம லோக்கல் தானே விளையாடணும். ஆமாம் இது வேறு எவனும் வரான். நம்ம என்னோட விளையாடணும். இதில் லோக்கல் எப்படி வைக்கிறது? இதான் ஹோம் போல். இல்லை நம்ம வேற ஒருத்தவங்க கூட விளையாடணும். பெரியம்மா அக்கா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேற போதும் நீங்கள் போட்டுக்கோங்க. கைஸ் நானும் ஜிப்பியும் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. மை காட் இங்கே பாருங்கள், க்ரீன் தான் நான். கிரீன் நான் நான் தான் கைஸ் ப்ளூ. அவ்வளோதான். ஓ மை காட், இந்த பொண்ணை பாருங்கள், என்னை வெட்டிக்கிட்டே இருக்கா. வெட்டிட்டா அவ்வளோதான். நீங்கள் ஒரு கண் வெட்டினீங்களா? நான் ஒரே டைம் தானே வெட்டினேன். நீ ஏன் எல்லா கையினையும் வெட்டிட்ட? அதுதான் லூடோ. வரேன். அவ்வளோதான். உள்ளே போயிடுவா, நான் அவ்வளோதான் வெளில போயிட வேண்டியதான். முடிஞ்சு. கைஸ் என்ன கைஸ் இது? இந்த கேமெல்லாம் எவன் கண்டுபிடிக்கிறான்? நான் ஜெயிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறீங்களா எங்கேயாச்சும்? செஸ்லேயும் வின் பண்ணிட்டா, லூடோலையும் முடிச்சுட்டா. அவ்வளோதான், முடிச்சு விட்டா நம்மள. கைஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்னேக் கேம் விளையாட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் 1ம் பிளேயர் 4ம் ஜெமி, பிளேயர் 3யும் பிளேயர் 2வும் நாங்கள் வந்து இப்போ 2 பேரோட கேமை ஒரு ஆள் விளையாட போகிறோம். நான் இந்த 2 பேரும் என் டீம், அவங்க 2 பேரும் அவ டீம். ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா? எதுக்கு? ஜெமியோட ரைட் ஹேண்டா ஜெமியோட லெஃப்ட் ஹேண்டா? விசஸ் ரைட்டு. நீங்கள் தான் போடணும். நான் தான் பண்ணுமா? அவ்வளோதாட்டும். இதில் டைஸ் அதெல்லாம் கிடையாதா? உண்டு டைஸ்னா இருக்கா? ஓகே. இல்லை அந்த டைஸ் இல்லை. இப்போ 1 போட்டால் தான் நம்ம அதில் 6 போட்டால் தானே உள்ளே போகும். அந்த மாதிரி இதில் கிடையாதா? அது இல்லை. அவ்வளோதான், ஏனியில் ஏறிட்டோம் நம்ம. இது வெட்டவும் முடியாது. அவ்வளோதான், நம்ம 61க்கு வந்துட்டோம். ஏனி தான் நம்ம ஏறினே இருப்போம். ஏறிட்டாடா அவளும். என் பின்னாடியே வரா கைஸ். எங்கே நான் எனக்கு காணும்? இந்த ஆளாக இருக்கேன். பச்சை எங்கே இருக்கேன்? அந்த இருக்கேன். அவ்வளோதான், ஏறிட்டோம். திருப்பி ஏறிட்டோம் கைஸ். பொறுமையாக வரலாம். அவ்வளோதான். நம்ம 100க்கு வந்துட்டோம்னா நம்ம தான் வின்னு. 100க்கு நிறைய தடைகள்லாம் இருக்குல்ல. இங்கே பாரு, ஏறிட்டே இருக்கோம்ல. 87 வந்துட்டேன்ல. அவ்வளோதான், சூப்பர். அதானே கொத்தி விட்டாங்க. நம்ம ஏறினாலே பிடிக்காது கைஸ், இறக்கி விட்ருவாங்க டக்குன்னு. இறங்குனது நாளா? டடா டடா. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு 1 போட்டு பாம்பு கொத்தாமல் இருந்தால் ரைட்டு தான். இங்கே பாம்பு மட்டும் கொத்தாமல் இருந்துச்சுன்னா நம்ம தான் வின்னு. அவ்வளோதான். வரிசையாக 3 பாம்பு நிற்கிறான் பாருங்கள் நம்மளை கொத்துறதுக்கு. பார்த்தீங்களா, சொன்னோம்ல கொத்திடுவானுவோம். என் 100 இங்கே இருக்குல்ல, பக்கத்தில் வந்துட்டோம்ல, அதனால் கொத்திடுவாங்க. பாரு, இவனுக்கும் இந்த பச்சைக்கும் 1 விழுவும், கொத்திட்டு கீழே போவோம் நம்ம. ஜெமி வந்து இங்கே வந்து உட்காந்துருவா டக்குன்னு. அவ்வளோதான், பச்சை 1 போட்டாலும் நம்ம வின்னு. அப்படி தானே? 2 கையிலையும் வின் பண்ணணும். சே யாரோட இந்த 2 கையில ஏதாவது ஒன்று தோத்துட்டாலும் வேணாம்.
ஆனால் எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் மாஸ். சொல்லு சொல்லு சொல்லு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு வச்சுட்டே இருக்குது. 3 4 5 பார்த்தியா? திருப்பி திருப்பி எனக்கு கொத்தி கொத்தி கீழே தான் தருது. நீங்கள் தான் பச்சை போடண்டாமா? பச்சை இந்த பச்சைக்கு எப்போதான் ஒன்று விழுவும் தெரியல. நான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அவனை ஏன் வேண்டா. இங்கே பாருங்க ஜெமிமா பண்ண ஆர்ட். ஜெமி கையில் ஆர்ட். கேவலமான ஆர்ட். ரத்தம் இது பேர் என்னது, அங்கே இங்கேயும் கை அடிபட்டு ரத்தம் ஊற்றுன மாதிரி இருக்குது கையில். கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். நீ ஒன்லி வின். அழகா இருக்கானா? சூப்பரா இருங்க. போதும் போதும், ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டீங்கன்னா பயந்துட மாட்டாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா உறக்கம் தூங்கிட்டு தான் ஏஞ்சிருக்கோம். தூங்கி ஏஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி வந்து சமைச்சாச்சு. பாப்பமா, இது வந்து சுக்கா, இது வந்து மட்டன் சுக்கா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு பருத்தி பாலோ? அது பருத்தி பால். இது வந்து சாம்பார் கிண்டு. முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார். சுக்கா வச்சிருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சாம்பார் வித் வந்து சுக்கா, மட்டன் சுக்கா. அவ்வளோதான். இப்போ போய் நானும் வினியும் நன்றாக சாப்பிட போகிறோம். வினி இப்போ தான் குளிச்சிட்டா. ஆமாம், சத்து குளிக்கல. ஆமாம், நான் இனிமேல் குளிப்பேன். நான் குளிப்பேன். காலையில் ஒரு தோசை தின்றுருக்கா. சோறு சாப்பிடலையா? காலையில் ஒரு தோசை தின்றுருக்கா. மதியம் ஒரு தோசை தின்றுருக்கா. சோறு கிடையாது. இப்படி ஒரு தோசை முன்னாடி வாழ்றா, உயிர் வாழ்றாவ. ஒரே ஒரு தோசை சாப்பிட்டுருக்கா. ஆமாம், 3 தோசை. அப்போ அது மட்டும் போதுமா? சாம்பார் வச்சு அது கூட மட்டன் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம். பப்படம் பொரிக்க மறந்துட்டேங்க. பிடிச்சிருவா? ஸோ ஹாய், இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து வெளில போகிறதுக்காக கிளம்பியாச்சு. என்னோடய ஹேர் ஸ்டைல் இவ்வளோ தான். நான் வந்து பின்னவே இல்லை, ஜஸ்ட்டு நேர்வாக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இந்த பிக் பாஸில் வந்து திவ்யா கணேஷ் வந்து இப்படி தானே போட்டிருப்பேன். அதனால எனக்கு என்னமோ இது மாதிரி போட எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நான் இப்படியே போக போகிறேன். எந்த ஒரு பின்னல் எதுவுமே பண்ண போகிறதில்ல, இப்படியே தான் போக போகிறேன். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. வெளில போனதுக்கப்புறம் தான் தெரியும். போயிட்டு நல்லா ஒரு டீ குடிச்சிட்டு வர போகிறோம். இந்த டாப்பு, அதுக்கப்புறம் வந்து சாண்டில் கலர் ஜீன்ஸ். இந்த சாண்டில் கலர் ஜீன்ஸ் வந்து போட்டிருக்கேன். நான் பேக் கேமில் போடும்போது காட்டுறேன் ஃபுல்லாக. இப்போ வந்து போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோடய ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி பார்க்கும்போது நல்லா இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கண்ணாடியில் பார்க்கும்போது அழகாக இருக்குது. அதனால் எப்படியே போக போகிறேன். அப்படியே இந்த ரூமுக்கு வந்தோம்னா வினி இப்போ தான் வந்து தலை கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமாம், வினி வந்து தலை கட்டிகிட்டு இருக்கா. ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுவோம். வச்சுட்டோ தொப்ப தெரியுதே. तेरे बिना வினி டிஸ்டர்ப் பண்ணுவோம் தலைப்பின் விடாமல். அவ்வளோதான், போகலாமா? இந்த ஜீன்ஸ் அண்ட் இந்த டாப் நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் வினியும் போக போகிறோம். இப்படி பார்க்க என் தலை நல்லா இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. கண்ணாடியில் பார்க்க நல்லா தானே இருக்கு. அம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய். எங்கே போகிறோம் இப்போ நம்ம? முட்டைக்காடு போகிறோம். முட்டைக்காடு போகிறோம் கைஸ். போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கிள் நீங்கள் ஹாய் சொல்லுங்க. நம்ம உட்காந்துருப்போம். நீ ஓட்டுறி அவ்வளோதான். வினிஷாக்கு காரில் ஓட்ட தெரியும் கைஸ். கைஸ் அங்கே பாருங்க, அந்த செக்கப்பழம் தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். பலாப்பழம், இவங்க ஊரில் வந்து செக்கப்பழம் சொல்கிறாங்க.
கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம வந்து முட்டைக்காடு வந்தாச்சு. வந்துட்டு இந்த சக்கப்பழம் வாங்குறதுக்காக தான் மெயினாக வந்தோம். சக்கப்பழம் மீன்ஸ் பலாப்பழம். நம்ம ஊரில் பலாப்பழம் சொல்லுவாங்க, இங்கே கன்னியாகுமரி சைட்லாம் வந்து இது வந்து சக்கப்பழம்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து வாங்குறதுக்காக வந்தோம். நானே முட்டைக்காடு வேற மறந்துட்டேன். எனக்கே வர தெரியாது முட்டைக்காடு பத்தியா. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், நினைப்பு வச்சிருப்பேன்ல. எட்டி ஃபுட் தான் வெட்டி சாப்பிடலாம். ஆமா, செம்பருத்தி சக்கை தான் பழுக்கல. சூப்பர். 2 சக்கப்பழம் வாங்கியாச்சு. ஒரு சக்கப்பழம் தான் இது. இதுதான் செம்பருத்தி தேங்காய். அம்மா என்னது இது? சீதாப்பழமா? எத்தனை பெருசா இருக்கு. தேங்காய், அது வந்து சீத்தாப்பழம். அந்த அக்கா பேசுறது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கா. ஆமா. அப்படியா? ஹாய் சொல்லுங்க. ஹாய். வேற ஏதாவது பேசுங்க, ஸ்லாங்கே தெரியல. ஐயோ ஃபோன் பேசாம நீ கரெக்ட்டா ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கோ. சரியா? ஃபோன் பேசுங்க. சரி சரி. காய்ஸ் நம்ம வந்து இப்போ டீ குடிக்க இறங்கிட்டோம். நானு, வினி, அம்மா, அப்பா எல்லாருமே இறங்கியாச்சு. எங்களுக்கு தான் போக போகிறோம். இருக்கும் கேட்போம். வந்தா இருக்கலாம் ரெஸ்ட் ரூம். இங்கே பாருங்க. ஹாய் சொல்லுங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஏன் பொறுமையாக பேசினா மக்களுக்கு எப்படி கேட்கும்? இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் சைலண்டாக தான் பேசுவோம். இல்லை மம்மி? எனக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம். ஆமாம். ஆ சரி, அதான் ஜீன்ஸ் போட்டு நான் பொண்ணு மாதிரி வந்திருக்கேங்க. பரவாயில்ல, அழகா இருக்க. பொண்ணு மாதிரி வந்திருக்கலாம், ஃபீல் பண்ணுறான். ஏய் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு, இதை தான் நாளைக்கும் நான் போடுவேன். ஒன்றும் இல்லை, இதை ஃபோட்டோ எடுத்து. ஆமாம், யூடியூப்ல இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். நானே பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், டீ குடிக்க போகிறோம். அவளே பண்ணிப்பா. என்ன ஃபோட்டோ எடுக்கலண்ணா? எங்க அம்மாட்ட போய் காட்டுவேன் உங்களை. எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க பாக்க. இல்ல அம்மா கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்கு. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. என்னடா சின்ன பையன் எங்க போய் போறானே. ஆமா, எல்லாமே டீ தானா? என்ன வினி? பஜ்ஜி நல்லா இருக்கு. எனக்கு போதும். பஜ்ஜி நல்லா இருக்கு. டீ தான் வேணும் படிக்கிறேன். டீ வந்து கலக்கிட்டியா? நல்லா இருக்கு. இஞ்சி டீ. இது இஞ்சி டீ இல்லை, ஏலக்காய் டீ நினைக்கிறேன். ஏலக்காய் டீயா? அப்படி பிளேன் டீ தான் பிடிக்கும். ஏன் சாப்பிடலாம்? எனக்காவையா? ஆனால் ஏலக்காய் இந்த சின்ன அடியில் இருக்கு. அப்புறம் ஜீனியாக இருக்கு. நான் கலக்கிறேன். என் போதும். சாப்பிடலையா? நீங்கள் சாப்பிடுங்க. போதும். சாப்பிடு கண்ணக்கண்ண பார்க்க. நீங்கள் சாப்பிடுங்க. நான் தான் அதை எடுத்துக்கிறேன் லைட்டாக. சாப்பிடுப்பா. அது யாரு சாப்பிடுங்க. இனி வாடகைக்காக ஓனர்னு சொல்லி நான் கலைக்க சொல்லிடு. தரமாட்டா கலைக்கிறேன் சொன்னாங்க. அதெல்லாம் தருவான். தரமா கலைக்க இனி 2 மாதம் இருக்கு. எதுக்கு பில்லு?
நான் பிரச்சனையே பண்ணல, கேட்டேன் அவ்வளோதான். அது ஒரு ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டு சக்கப்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சீத்தாப்பழம், கரும்பு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜெமிக்கு அம்மா வந்து கிளாசிக்கல் டான்ஸர். அவங்க வந்து ஃபுல் கோர்ஸுமே முடிச்சிட்டாங்களாமா. கிளாசிக்கல் டான்ஸ் வந்து சூப்பராக பண்ணுவாங்களாம். அதான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், இப்போ ஒரே ரீல் மட்டும் எடுப்போம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஜெமிக்கா மம்மி வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க எப்படி வந்து சூப்பராக பண்ணுவாங்க. ரொம்ப டச் விட்டு போனதுனால இன்றைக்கி வந்து சும்மா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மட்டும் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வந்து இப்போ வந்து ரீல்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கள போய் வீடியோ எடுக்க போகிறோம். இங்கே பாரு மம்மியை பாருங்க. ஹாய். ஹாய். நாங்கள் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் போய் சக்கை கரும்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமாம், சாப்பிடுவோம். ஆமாம். நீங்களும் சாப்பிட வரீங்களா? ஆமாம், வரலாம். மம்மி நல்லா பார்த்துப்பாங்க இல்லை மம்மி? நல்லா பார்த்து. ஆமாம். இங்கே பாருங்க, லூடோ செஞ்சு முடிச்சிட்டா. லூடோ முடிச்சிட்டா, டெய்ஸும் பண்ணிட்டா பாருங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அங்கே ஓடிட்டு அவ்வளோதான், எல்லாம் பண்ணிட்டா. டெய்ஸ், இது ஒரு டெய்ஸ் கண்டுபிடிச்சியா? ஓ, இது கண்டுபிடிச்சியா? டெய்ஸ் ஆனால் பண்ணிட்டாவ. எல்லாம் ஜெமியோட ஆர்ட்டு, இல்லை ஜெமியோட ஆர்ட்டு. மூஞ்ச காமி. ஆமாம், மினி வந்து நமக்கு பருத்திப்பால் எடுக்க போகிறா கைஸ். எட்டா மினி நமக்கு பருத்திப்பால் எடுக்க போறாட்டா. அப்படியே யூடியூப் போட்டு வந்து கிடைக்கிற திருப்பி ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. திருப்பி வந்து மினி பருத்திப்பால் கொடுத்தா அதை குடிச்சிட்ருக்கோம். எங்கள் அண்ணன் வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் இருந்திருந்தேன்னா ஜாலியாக இருந்திருக்கோம், விளாக் எடுத்து இருந்திருப்பேன். ஸோ சேட், நான் இங்கே இல்லாமல் போயிட்டேன். எல்லாம் தப்பிச்சுட்டானுங்க என்கிட்டேருந்து. ஆனால் ஜாலியாக அங்கே ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் இருந்திருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும். சே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி அநியாயமாக. பரவாயில்ல, பார்ப்போம் என்னான்னு. உங்களுக்கு வந்து எந்த இடம் கிளியர்? அப்படியே இங்கே வாங்க சரிங்களா? எந்த பக்கம்? இருடி. ஜெமி தெரியுறா? கைஸ், நம்ம கீதுமி எல்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஏடி நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. எல்லாரும் பழம் சாப்பிடுங்க. அங்க பாருங்க, மம்மியை பாருங்க, சாப்பிடுங்க எல்லாரும். அவ்வளவுதான். சீதாப்பழம் சூப்பர். ஆடி முடிச்சிட்டாங்க. அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் செய்யப்படும். சூப்பராக ஆடுறாங்க, வேற லெவலில் ஆடுறாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ சீக்கிரமாக காட்டுறீங்க. க்யூட்டாக இருக்காங்கல்ல, அழகாக இருக்காங்க. இங்கே பாருங்க, வினியை பாருங்க. வினி சிரிப்பு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தேவா. என் தம்பி இப்போ ஒரு பாட்டு பாடுவான். டே, பாட்டு பாடுறான். பாட்டு பாடிட்டு இருக்கேன், மோட்டர் வெளியே போட்டிருக்கேன், மயில் வெளியே பாடகையா கூட மாட்டாங்க. ஆமா, சுசிலா கடுத்து நான் தான். ஆமா, பி சுசிலா சொல்லுவோம். வா, நான் பாட்டு சரி வா. கேர்ள் கொச்சுக்கிட்டு ஓடுறாப்ப. இந்த பழத்தை இங்க வாயில போட்டு நக்குவா, அந்த பக்கம் போயிட்டு இப்படி ஆடிட்டு வருவா. புளிக்கி பாருங்க. டே 2 இப்ப சொல்லு.
அக்கா உங்களுக்கு ஒரு மேஜிக் அப்படி தானே சொன்னேன் ஃபஸ்ட்டு அது மாதிரி சொல்லு அக்கா உங்களுக்கு ஒரு மேஜிக். என்னது நிறைய கார்டு எல்லாரும் கார்டு எடுங்க. காட்டக்கூடாதீங்க. ம் காட்டக்கூடாது. சரி நான் இப்போ எடுப்பா இது காட்டக்கூடாது. அது நீ இவங்க கிட்ட காட்டு என்ன கார்டு அப்படின்னு இவங்க கிட்ட காட்டிட்டேன் ஓகே நீ பார்க்கல நான் இவளோட கடத்து ஃபர்ஸ்ட்லேருந்து அம்முண்டா ஓகே விட்டு போனா ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்குள்ள கார்டு தேடி. சூப்பர் இப்போ வந்து எனக்கு எதை எடுக்கணும்னு தோணுதுன்னா இது பாத்தீங்களா? இந்த கார்டு ஆடியன்ஸ் காட்டிட்டீங்களா? ஆடியன்ஸ் காட்டியாச்சு. மறைச்சி வச்சாச்சு. விட்டு போனா அவ்வளோதான் எல்லாத்தையும் கழிச்சிட்டா குளிக்கிட்டா சிக் சிக் டாரா சிக் சிக் டாரா. இவ பேன் எடுத்து டாடி. இவன் எப்படி எடுத்தா இங்கே பாருடி எடுத்துட்டா பாருடி ஆமாம் இதை எடுத்துட்டா கரெக்டாக எடுத்துட்டா சரி உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தட்டா? ட்ரிக் எப்படி இப்போ எனக்கு சொல்லணும் சரி சரி எனக்கு மட்டும் அப்புறமே சொல்லி கொடு சரியா யாராவது கமெண்ட்ல கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் வினி நீ எடு 100k லைக்ஸ் மேல இருந்தா நான் சத்தியமா ரிவீல் பண்ணுவேன். பார்த்துக்கங்க 100Kக்கு மேலே வியூஸ் வந்துச்சுன்னா பாப்பா வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்துருவா என்ன ஜெமி அவ்வளோதான் சூப்பர் பை பாய் விட்டு போனா போய் இப்போ நானே திருப்பி எடுக்கணுமா இல்ல நான் எடுக்கேன். இந்த வாட்டி ஜெமி எடுப்பான் தெரியும். நானும் நிர்வாகறதே. கண்ண முடியும் இங்கே கட்ட முடியும் அவ்வளோதான் இதில் பார்த்துருவாள் ஃபோனில் பார்ப்பால ஓகே அப்படி வச்சுட்டா சரியா அப்படி வச்சுட்டா ட்ரிக் சப்போர்ட் பண்றேன். ஆபரகாடா ஆபரா மந்திரகாலம் மெந்திரகாலம் ஆபரேட். எடுப்பா பாருங்க அக்கா. வேற லெவல் சூப்பர் மேஜிக் ஃப்ளாப் அது ஒரு கார்டு எதாயிட்டு சரி ஆமா நல்ல முடியும் இந்த கார்டு ரொம்ப லக்கியான ராசி Okay. கார்டு. எல்லாம் சேமாக தான் பண்ணுறாங்க எல்லாம் போட்டு குளிக்கிறாங்க எப்படி கரெக்டாக எடுக்கிறான்னு தெரியல இவ எடுக்கல விடிஷா எடுக்கல ஜம்மி தான் 2 வாட்டி எடுத்தா இது முத எடுத்த கார்டு. ஜெம்மி சூப்பரா பண்றா வேஸ்ட் இது பெஸ்ட் இந்த கார்டு மறந்துட்டா அவங்க மறந்துட்டா இந்த கார்டு தப்பு. நீ போய் சொல்ற இந்த கார்டு தான் ஆமா இது கரெக்ட் இது கரெக்ட். ஓகே அப்ப அது ஃபர்ஸ்ட் எடுத்து இப்போ எப்படி எடுத்த சரி இந்த ட்ரிக் first மாறி. ஆமா பை பை. 100k லைக்ஸ் வந்தா மட்டும் தான் சொல்றேன். ஆமா ஆமா 100K லைக் எப்போ வருதோ அப்ப நான் ஜெமிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்ப ஜெமி வந்து சொல்லுவான் என்ன ஜெமி இல்லையா நானே சொல்றேன் கொன்றேன் நான். நாங்க 2 பேர் திரும்ப பாரு அது தெரியுதா அப்படி மூஞ்சில அடிச்சிராத அதட்ட மூச்சு வந்து பறந்துரும் போல இரு நான் பண்றேன் அப்படி நான் பண்றேன் ராஜா வளர்க்கடா. கைஸ் ஜெமி வந்து நமக்கு திருப்பி பார்த்துட்டேன் குயினு கைஸ் நமக்கு வந்து ஜெமி வந்து இப்போ வந்து கார்டு சொல்லி தரப்போறா நமக்கு வந்து இந்த 1 2 3லேருந்து JK அதெல்லாம் சேர்க்கறது தான் நமக்கு தெரியும் பாத்தீங்களா? கீழ இருக்கு பாருங்க. என்னோடதையும் காமிச்சிட்டா இல்ல லாஸ்ட் கார்டு கம்மி. இப்போ வந்து நம்ம வேற மாதிரி வந்து இந்த இது வந்து விளாட போகிறோம் ஏதோ வெட்டு கொடுத்து விளையாடுறதான் தெரியல गाइस. கார்ல சொல்லுங்க. கழுவு விளையாட்டு இப்படியா விளையாடுவாங்க தெரியாம எனக்கு சொல்லி கொடுக்காம விளையாட கூப்பிட்டீங்க சீட்டுக்கு வந்து சோதனை கைஸ் இவன் என்ன சொன்னானா அந்த ஆஷ் திருப்படி இந்த கார்டு தான் போடணும்னு சொன்னா அது என்கிட்ட இந்த கார்டு இந்த ஆஷ் கார்டு வந்து போடணும்னு சொன்னா போட்டேன் அப்புறம் உங்கள்ட்ட இருக்க கார்டு போடணும். இல்லாட்டா அவங்க வெட்டி தருவாங்க. போடுங்க. நான் என்ன இப்போ கரெக்டாக தானே அடிக்க வச்சிருக்கேன் சரி எப்படி அடிக்க போடுங்க. எப்படி வேணாலும் எடுக்கலாம்ல அடிக்கலாம். இவ அப்படியே நம்மளை குறை சொல்லுவா கைஸ்
அப்படின்னா அதனால 10 வந்து போடுங்க அப்படின்னு 10 வெத்தலையை போட்டுருக்கேன். என்ன நினைச்ச? அவ 10 போட்டா நீயும் 10 போடணும். அப்பா இவர பெரிய நம்பர். சின்ன பிள்ளை விளையாடுறியா? அவ 5ஆம் கிளாஸ்ல விளையாடியா மக்களே கிட்டத்தட்ட 5ஆம் கிளாஸ் இல்ல. அவ 4 முந்திய விளையாடிட்டு இருக்காங்க. 5ஆம் கிளாஸ்ல விளையாடி. அவளுக்கு தெரியும் தெரியாது. யானைக்கு எப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க? அவளுக்கு 3 ஸ்டூடண்ட் இருக்கு. சொல்லி கொடுத்தா மாதிரி விளையாட மாட்டா. அவ 5 போடுவா, நீ 5 இல்ல அப்படின்ட்டு வேற ஏதாவது பண்ணுவா போடி. கைஸ் சொல்லி கொடுக்காம நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டைஸ் போட்டா டைஸ் தான் போடணும். ஓ டைஸ்ல என்ன பெருசா இருக்கோ அதை போடணுமா? பெருசாக போல என்ன நீங்க இது இன்னைக்கு பண்ணிருக்கா? நீ மட்டும் அழகா இருங்க. ஆமா டைம் பாருங்க. டைம் வந்து 11:25. இப்போதான் நாங்கள் நைட் சாப்பாடு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான். டே 2 கன்னியாகுமரி இப்படி தான் போச்சு. வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து கீதுமி வந்து சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. எங்களுக்கு வந்து நேரில் பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது அது ஏன்னு தெரியல, அந்த லைட்டிங் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல, அது வந்து எனக்கு என்னமோ சரியாக தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது கிளாஸாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் எப்போயாச்சும் வந்தேன் அப்படின்னா நல்லா கிளாரிட்டியாக எடுத்து வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து முடிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டைம் கேப் ஆனதுனால வந்து அவங்க சொன்னாங்க, இது வந்து நான் கிளாசிக்கல் வந்து ஃபுல்லாக முடித்ததுனால எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து சரியில்லாத மாதிரி இருக்குது, ஆனால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க கிளாசிக்கல் டான்ஸர் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஆனால் எனக்கு பார்க்கும்போது சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட டான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காப்பிரைட் வேறு விழுதா என்னன்னு தெரியல, அந்த சாங்கோட போட்டால் தான் அது வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு சாங் போட பார்க்குறேன், காப்பிரைட் விழுதா என்னன்னு தெரியல, அது ஒன்று தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் வந்து கன்னியாகுமரியில் நமக்கு டே 2 இப்படி தான் போச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருப்போம், அதுதான் கொஞ்சம் பண வருத்தம். ஆனால் இங்கே ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுங்க. எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. விட்டால் இங்கே கூட இருந்துடலாம் போல், அவ்வளோ ஜாலியாக இருக்குது. எனக்கு ஜெமி கூட ரொம்ப ரொம்ப ஜாலியாக கனெக்ட் ஆகிருக்கு. அவள் கூட தான் போரே அடிக்காது இங்கே இருந்தால், அவ்வளோ ஜாலியாக இருக்குது. மதியம் வேறு படுத்து தூங்கிட்டேன். அது ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் படுத்து தூங்கினேன். இல்லைன்னா ஃபுல்லாக ஜெமி கூடயே தான் இருந்திருப்பேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு தான் டே 3. டே 3 எப்படி போகுது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் பிளான் வச்சுருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து நல்லா மட்டன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம். ஈவினிங் போல் தான் வெளில போய்ட்டு வந்தோம், அதை பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.